வெல்கம் டு அவினாசி டுடே சமையலில் கத்திரிக்காய் வச்சு ஒரு அருமையான ஃப்ரை ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரை பார்த்தீங்கன்னா சாதத்துக்கூடயும் சரி ஸ்நாக்ஸாகவும் சரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், கத்திரிக்காய் மட்டும் இருந்தால் போதும், டக்குன்னு நம்ம இந்த ஃப்ரை ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யலாம் வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோவில் போகணும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிளேட்டில் மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா காற்று தந்தப்படி நான் பாருங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். பெப்பர் தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். இது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலா பொருட்களையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஆஃப் சைஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா லெமன் எடுத்துருக்கேன், அதோட ஜூஸ் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பு சுவைக்காக பார்த்திங்கன்னா லெமன் எடுத்துருக்கோம். லெமன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கோம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நல்லா பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் மசால் பொடியில் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா நான் ரவை போட்டு வச்சுருக்கேன். அதுலேயும் ஒட்டையும் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். கடாய் சூடானமே இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் பாருங்கள் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரவையில் வைக்கும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா மசாலா பார்த்திங்கன்னா உதிராமல் சூப்பராக வரும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் முறுமுறுப்பாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒன் சைடு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடும் பாருங்கள் நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே எடுத்து வேறு பிளேட் பார்க்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடுக்கு சைட் டிஷ் சாப்பிட்டுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.